மனிதன் பிறப்பு நிலைகள். பெண்ணானவள் மாதவிலக்கான 4ஆம் நாட்களில் இருந்து 8ஆம் நாட்களுக்குள் கர்ப்பம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. திருமணமான தம்பதியர்கள் சற்புத்திரர் வேண்டுமென்றால் இருவரும் ஒரு மனதாக இருந்து கோபம், சோகம், விரக்தி போன்றவற்றை மறந்து ஒருவருடன் ஒருவர் உடல் அளவிலும் மனதளவிலும் இணையும் பொழுது ஆணிடமிருந்து வெளிப்படும் சுக்கிலமும் பெண்ணிடம் இருந்து வெளிப்படும் சுரோனிதமும் வீரியம் கொண்டதாகவும் உன்னதமானதாகவும் இருக்கும். கலவியின்போது ஆணிடம் இருந்து வெளிப்படும் சுக்கிலமும் பெண்ணிடம் இருந்து வெளிப்படும் சுரோனிதமும் ஒன்று கலந்து குழந்தையாக பிறப்பெடுக்கின்றன. இணைவின்போது ஆணிடமிருந்து வெளிப்படும் சுக்கிலத்தின் அளவு பெண்ணிடம் இருந்து வெளிப்படும் சுரோனியத்தின் அளவை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஆண் குழந்தையாகவும் பெண்ணின் சுரோனியம் ஆணின் சுக்கிலத்தை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பெண் குழந்தையாகவும் ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனியமும் சம அளவில் இருக்கும் பட்சத்தில் திருநங்கைகளாகவும் பிறக்கின்றார்கள். மனிதன் பிறப்பு நிலைகள். மங்கையினுடைய கருவறை கர்ப்பப்பை ஆனது ஆரோக்கியமானதாகவும் நல்ல நிலையிலும் இருக்கும் பட்சத்தில் கலவி செய்த 5ஆம் நாளில் சுரோனியத்துடன் முட்டையுடன் சுக்கிலம் இணைந்து ஒரு குமிழி உண்டாகும். குமிழியானது 14 நாட்களுக்குள் தசையின் வளர்ச்சி அதிகரிக்கும். 20வது நாட்களில் மென்மேலும் தசைகளின் வளர்ச்சி உண்டாகும். கருவுற்ற 30வது நாட்களில் பஞ்சபூதங்களின் சேர்க்கை ஏற்படும். கருவுற்ற 2வது மாதத்தில் உடலுக்கு உரிய தோலானது உருவாக துவங்குகின்றது. கருவுற்ற 3வது மாதத்தில் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் யாவும் உருவாகின்றன. கருவுற்ற 4வது மாதத்தில் புற அமைப்புகளும் உருவாகின்றது. கருவுற்ற 5வது மாதத்தில் காது, மூக்கு, மார்புகள், முடியும் தோன்ற துவங்குகின்றன. கருவுற்ற 6வது மாதத்தில் கழுத்தும் தலையும் உருவாகின்றன. கருவுற்ற 7வது மாதத்தில் கருவானது இனப்பெருக்க உறுப்பின் வளர்ச்சி முழுமை பெற்று சிசுவானது ஒரு ஒருங்கிணைந்த இயக்கத்தை வெளிப்படுத்த துவங்குகின்றது. 8வது மாதத்தில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் பரிபூரணமாக உருவாகி சிசுவின் உடலில் முன் ஜென்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ப உயிரானது ஆன்மாவானது செலுத்தப்படுகின்றது. 9வது மாதம் சுழிமுனை என்ற நாடியின் மூலத்தை சிசுவானது அடைகின்றது. 10வது மாதத்தில் தாயின் கருவறையிலிருந்து வந்த குழந்தையானது தன்னுடைய பிஞ்சு பாதங்களால் உதைத்து கருவறையை திறக்க முயற்சிப்பதால் தாய்க்கு பிரசவ வலி ஏற்படுகின்றது. விதி எப்பொழுது எழுதப்படுகின்றது? அன்னையின் கருவறையில் எவருக்கும் தெரியாமல் இருக்கும் பொழுது பிரம்ம தேவனால் கருவில் மறைந்திருக்கக்கூடிய உயிருக்கு விதியானது எழுதப்படுகின்றது. யாரும் அறியா வண்ணம் இருளில் மறைந்திருக்கும் காலத்திலேயே கருவில் இருக்கும் சிசுவின் ஆயுளும் கல்வியும் செல்வ நிலையும் ஆரோக்கியமும் எந்த நேரத்தில் கருவில் இருந்து வெளிப்படுதல் வேண்டும் என்றும் பிறப்பும் இறப்பும் ஒரே நேரத்தில் முன் ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளின் அடிப்படையில் பிரம்மனால் எழுதப்படுகின்றது. பிறவி எடுத்த அனைத்து மனிதர்களும் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்கள் யாவும் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைகளின் அடிப்படையிலேயே இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. விசித்திரமான கட்டமைப்பு. கருடா, நீ முன்பே கூறியது போல மனித உடல் என்பது விசித்திரமானதாகவும் மாயமான ஒரு வியக்கத்தக்க கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏனெனில் மனிதனின் உடல் பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரியங்களும் தச நாடிகளும் இணைந்து உருவானதாகும். தச நாடிகள் என்பது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்பதாகும். மனிதனின் சரீரம் என்பது சுக்கிலம், எலும்பு, நீர், ரோமம், இரத்தம் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டதாகும். இவைகள் அனைத்தும் நரம்புகளால் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றன. இவ்விதமாக திருமால் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கருடாழ்வார் மனிதனின் உடலில் பஞ்சபூதங்கள் எவ்விடத்தில் இருக்கின்றன என்பதைப் பற்றி உரைத்திட வேண்டும் என்று வினவினார். உடலில் பஞ்சபூதங்கள். பூமியில் தோன்றுகின்ற அனைத்து உயிரினங்களிலும் பஞ்சபூதங்களின் குணங்கள் நிறைந்துதான் இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினங்களும் இல்லை என்று கூறிய திருமால் மனித உடலில் பஞ்சபூதங்கள் எவ்விடத்தில் அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி எடுத்துரைக்க துவங்குகின்றார். பஞ்சபூதங்கள் என்பது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகும். மண்ணின் குணம் என்பது தன்னிடமிருக்கும் விதையினை வளர்ப்பதாகும். அதேபோல்தான் மண்ணின் குணமும் மனிதர்களின் உடலில் நிரம்பியிருக்கின்றன. மண்ணின் குணத்தினால் எலும்பு, தலைமுடி, உடல் தசைகள், நகங்கள், புறத்தோல்களும் ஏற்படுகின்றன. நீரின் குணம் என்பது இருக்கும் இடத்தினை குளிர்விப்பதாகும். அதேபோல் மனிதனின் உடலில் உள்ள வெப்பத்தினை குளிர்விக்கும் பொருட்டு உற்பத்தியாகக்கூடிய உமிழ்நீரும் சிறுநீரும் சுக்கிலமும் நிணநீரும் நீரின் குணத்தினை கொண்டிருப்பதாகும். நெருப்பின் குணம் என்பது தன்னுடன் சேர்ந்த பொருட்களை தன்னுடனே எரிக்கும் குணம் கொண்டதாகும். அதாவது மனிதர்களின் உடலில் ஏற்படக்கூடிய பசி, தாகம், தூக்கம், சோம்பல், புத்துணர்ச்சி முதலியவை நெருப்பின் குணத்தினால் ஏற்படக்கூடியவை ஆகும். காற்றின் குணம் என்பது ஓரிடத்தில் நிலையில்லாமல் இருப்பது போல பல இடங்களில் சுற்றித்திரியும் தன்மை கொண்டதாகும். அதே தன்மை கொண்ட கோபம், இச்சை, மடம், பயம், மோகங்கள் போன்றவை காற்றின் குணத்தினால் ஏற்படக்கூடியவைகளாகும். ஏனென்றால் இவைகள் நிலையானதல்ல. ஆகாயம் என்பது பரந்து விரிந்து இருக்கக்கூடிய விசாலமான அமைப்பினை கொண்டதாகும்.
மனிதர்களிடத்தில் எழும்பும் கேள்விகள், எண்ணங்கள், கம்பீரமான சிந்தனைகள், ஆன்ம சக்திகள் மற்றும் சப்தங்கள் போன்றவை ஆகாயத்தின் மூலம் ஏற்படுகின்றன. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், அண்டத்தில் உள்ளவைகள் யாவும் பிண்டத்தில் இருக்கின்றன. இதுவே மனிதனின் பிறப்பில் உள்ள ரகசியம் ஆகும். கருடனே, இவைகள் யாவும் மனித குலத்திற்கு நன்மை அளிக்கும் பொருட்டு உன் மூலமாக பிறப்பின் ரகசியத்தை யாம் உமக்கு உரைத்தோம். நீ மேற்கொண்டு ஏதேனும் அறிய விரும்புகின்றாயென்றால் என்னிடம் கேட்பாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார்.